நீ நான் வருவேன் எடுக்கலையா பண்ணி பாக்கலாம் தூக்க முடியாது ரெஸ்ட் எடுப்பேன் வெயிலே ஃபுல்லா டவுன் முதுகு அடிக்க நமக்கு தோல்விங்களா மீன் ஏன்னா மீன் மேட்டுக்கு வந்து போச்சு எங்க மேல வந்து போச்சு அதனால தான் அங்க வெளியில போகிறது அழகா இருக்குங்களா மீன் பஸ் மீன் இதை போ போடுவோம் கேட்டுக்கீங்கன்னா ரிஸ்க் எடுத்து ஸ்லைஸ் போட்டுருப்பான் நாங்கள் இது வந்து இதோட கொஞ்சம் சின்ன மீன் நான் போடுவேன் ஸ்லைஸ் இது பீச்சு தேடி போட்டோ அதுக்கு எல்லாத்தையும் தோட கொடுத்துருங்க எல்லாம் பக்காவாக பண்ணிடுவாங்க மீனை மட்டும் நான் போட்டுருவோம் எனக்கு மீன் மீன் விளையாடாவில் முதுகில் அடிக்கிற வெயில் ஃபுல்லாக முன்னாடி காட்டுது எனக்கு ஃபுல்லாகவே நான் நாளைக்கு இருந்து வரும்போது புடவை இந்த மாதிரி எடுத்து வந்துடுறேன் புடவை தான் பெஸ்ட்டு நீங்களும் எல்லாத்துலேயும் அனுபவப்படுங்களா நமக்கு அனுபவமே கிடையாது ஆல்ரெடி நீங்களாம் வெயிலில் வேலை செஞ்சீங்க கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருப்பீங்க நான் கொஞ்சம் கூட வேலை செஞ்சது கிடையாது சைட்டு ஆட்டில் இருக்கும் இந்த சீப்பர் வெயில் அடிக்கும் மீன் வந்து 4000 ரூபா இருக்குமா 4000 ரூபா 2800 ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப சின்ன பெஸ்ட்டு காலையில் இதோட சின்ன மீன் 3500 ரூபாய் வேணுது இதோட சின்ன மீன் ஐயோ மீன் எவ்வளோ பெருசு ஆகாதுதான் நீங்கள் டூனாவில் பாருங்க விடுறாங்க பார்த்தீங்களா சின்ன மீன் விட பெரிய பெரிய டூனாவை பார்த்துருப்பீங்க 150 கிலோ 200 கிலோ டூனா அதெல்லாம் வேலை அமௌண்ட் எல்லாமே அந்த மீன் இல்லை இது அது வந்து அந்த கடலில் தான் கிடைக்காது இல்லை சொல்லுவாங்க அதோட மீட் வந்து மீன் ஸ்டோரேஜில் வச்சு மீன் அப்படியே டோட்டலாக மெல்ட் ஆக்கி தண்ணியில் தான் போட மாட்டாங்க வந்து நிற்கும் பார்க்கலாம் அண்ணா பீஸ் ஓகேவா மேடம் பாருங்க இது நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இங்கே ஷேரிங் மட்டும் டைம் கிடைக்கும் அது கூட 6 பங்கு நீங்கள் காலையே தான் போட முடியாது நீங்க வெயிட் போட்டு வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது இப்போ பாருங்க கொஞ்சம் நடுவு கொஞ்சம் நடுவு டயர் தெரியுது ஒரு நிமிஷம் தெரியுமா உங்களுக்கு வெயிட் பண்ணி டூனா கேரா மீன் சொல்லுவாங்க அங்கே இங்கிலீஷில் டூனான்னு கேளுங்க அதுதான் இங்கிலீஷில் டூனா அதிகமான குவாலிட்டி தான் பையனுக்கு வரப்பு பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான்
பையனுக்கு வறுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக கொடுத்துருணும். இதை எந்த பசங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை கொடுத்துருணும் கண்டிப்பாக. ஒன்றும் ஆகாது. ஒரு ஒரு வைட்டமின் மாத்திரை மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்களும் இதுதான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதனால எல்லாம் அதிகம். அவங்களுக்கு 2 வெட்டினேன், அவங்க ஒரு 2 சைஸ் வெட்டினேன். அது ஒரு கவரை பண்ணுறேன். பையன் வேண்டாம். 2 கவரில் 3 கவரில் போடுங்க. 2 கவரில் போடுங்க போதும். கொஞ்சம் கைடு இந்த வெயில் தான் டயர்ட் ஆகுது. கால் வாசி கூட முடியல என்னால். அவன் வந்து இவன் வந்தான் மெடிடேஷ் பாவம். அவன் அப்படியே வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா மைலேஜ் வந்துடுவான். அவன் உடம்புல ஆட்கள் சுத்தமாக இல்லை. எது பேசிக்கிறதா கொடுத்து போடா அப்படின்னு. ஓ அவரா? ஆமாம். ஏன் தெரியுமா, அவன் வேலையை முடிச்சுட்டு வந்து கேட்பான். தெரியுது பார்க்கும்போது ஒரு குடியார ஒரு மனசு குடியார சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதான் வந்து நின்றுண்டா போல. அவன் பார்த்தோன்னு இல்லை சுற்றுலாம் போகுது. 1 மணி நேரம் பிக்ஸ் வந்துடுவான். ஒரு நாள் கூட சரக்கு அவனுக்கு பிக்ஸ் வந்துடும். அவனுக்கு தெரியுமா, ஆல்கால் பற்றி எனக்கு தெரியும். ஆல்கால் 95% எனக்கு தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு அதை கவனிக்கிறேன். எப்படி காட்டிடுவான். நாம நான் தனியாக அவன் கண்டுபிட்டாளா அனுபவிச்சு தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சுதுண்ணா. என்னோட வீடியோ பார்த்து தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா 2 வீடியோ பார்த்துருக்கா நீங்கள். அப்போ வெளியே முடிச்சத 1/2 மணி நேரம் வீடியோ ஓடிக்கணும். இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டுருக்காங்க. இவ்வளோ மட்டும் எப்படி நம்ம விடுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நல்லா ஒரு நினைக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு 2 பொம்பளை பசங்க கொஞ்சம் மனசில் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாராலையும் விட்ட முடியாது ஈஸியாக. பாதி பேர் இங்கே இடத்துல இறந்து போடுறாங்க. இங்கே இந்த இடத்துல இறந்து போடுறாங்க. முக்கால் இறந்துடுறாங்க. இங்கே ஜாலிங்க. என்ன காரணம்னா பட்டு பண்ண முடியா இந்த மாதிரி வேலை இல்லைன்னா வேலை இருந்தால் போதும். பாயிண்ட் பண்ணா போதும். கொடுத்துருக்கு. இதனால உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஆகிடுச்சு. தனியாக இருக்குண்ணா. அதில் பிளாக் வராது. இந்த பிளாக் வராது. தனியாக எடுத்து வச்சுக்க. பைக் வச்சிருக்கேன்.